கொந்தளித்து பிழம்பு விட, கடல் குறித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மனம் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் பொன்புகழ்சே தென்புலவர் தம்மை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரோ என்ற கவியரசர் கண்ணதாசனின் மாணிக்க வரிகளை முன்வைத்து கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்கள், துணைத் தலைவர்களாக விளங்கியதை வழிநடத்தக்கூடிய சகோதரர் முத்துராமன் அவர்கள், நாகப்பா ராமநாதன் அவர்கள், நிர்வாக செயலாளர் நண்பர் ஓஎல் சுப்பிரமணியன் அவர்கள், பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் அவர்கள், பொருளாளர் நாகப்பன் அவர்கள் உள்ளிட்ட கற்றறிந்த இந்த சபையை வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். கவியரசர் கண்ணதாசன் காவியத்தாய் பெற்றெடுத்த இளைய பிள்ளை, காலமகள் தோல் வளர்ந்த கவிதை பிள்ளை, காமதேவன் தத்தெடுத்த சுட்டி பிள்ளை, அவர் காசு பணம் சேர்க்காத செட்டி பிள்ளை. அவர் இதழ்களில் இருந்து உதிர்ந்த பொழுதுதான் வார்த்தைகளுக்கே ஒரு வனப்பு வந்தது. அவர் தத்துவ மின்னல்கள் தெரித்த போதுதான் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு வந்தது. அவர் சோக கீதம் படித்த போதுதான் தெய்வங்களுக்கெல்லாம் தவிப்பு வந்தது. அவர் பாடல் வரிகள் முடியும் பொழுதுதான் பூமியில் இருக்கும் நினைப்பு வந்தது. அத்தகைய ஒரு மாபெரும் கவியரசரை இந்த மண்ணுக்கு தந்த மாட்சியினாலேயே நகரத்தார் சமூகம் ஒரு சிகரத்தார் சமூகமாக சிறந்து வருகிறது. பெரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுக்கு முத்தையா என்று இயற்பெயர், எனக்கு முத்தையா என்றுதான் பெயர். இதை வைத்து முதல் 10 ஆண்டுகள் நகரத்தார் சங்கத்தினர் என்னை நகரத்தார் என்றே நம்பினார்கள். நான் அப்ப ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நாங்கெல்லாம் தஞ்சாவூர் பிள்ளைமார்கள், உங்களுக்கு எல்லாம் பெண் கொடுத்த இனம். அந்த வகையில நாங்க எல்லாம் உங்களுக்கு சம்பந்திகள் தான். ஆனா எப்போ அந்த விஷயம் வெளியே வந்ததுன்னா, நம்ம தஞ்சை நகரத்தார் சங்கத்தில் அவங்க சோமன் துணைத் தலைவராக இருந்த போது அவள் ஒரு கடிதம் கொடுத்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் காசிக்கு போனேன். அங்க அவங்கதான் அம்மாவே சொல்லியிருந்தாங்க, வரவேற்றார்கள். பேரு என்ன? நாங்க முத்தையான். என்ன கோயில்னாங்க. நாங்க கோயிலுக்கு போக போறேன்னு. அதுல நீங்க என்ன கோயில் அப்பதான் நான் சொன்னேன். அப்ப புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் நீண்ட காலமாக இந்த சங்கத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு, நல்ல உறவு உண்டு. இங்க வருகிற போது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் என் மனதிலே நிழலாடுகின்றன. அண்ணன் செல்லகணவரிடத்துல சொல்லி கவிஞருடைய 80வது பிறந்த நாள் அப்போ இதே வளாகத்தில் எங்கள் கண்ணதாசன் கழகமும் இவங்களும் சேர்ந்து 3 நாட்கள் கவிஞருடைய முத்து விழாவை நாம் நடத்தினோம். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னும் 2 வருஷத்துல கவிஞருடைய 100ஆண்டு வருகிறது. அதை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழுகிற இடங்களில் எல்லாம் பெரிய அளவிலே கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. கவிஞருக்கு ரொம்ப பிடித்த ஊர்களில் கோவை ஒரு முக்கியமான ஊர். கவிஞர் அடிக்கடி சொல்லுவார், நானும் பல நேரங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான். ஏனுங்க, என்னவுங்க, ஆமாவுங்க, இருக்குங்க, சரிங்க, பார்க்க வாங்க, மானுங்க, வேணுங்களா, வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க, எடுத்துக்கோங்க, தேனுங்க, கையெழுங்க, சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க, சுத்தமுங்க, ஏனுங்க, எழுந்தீங்க, உட்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும், வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டினாலேயே சாகரிப்பார் என்று கவிஞர் எழுதினார். அப்படி கவிஞராலே பாடல் பெற்ற தலம்
இந்த கோவை. அதே மாதிரி கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐயா அழகா சொன்னாங்க, அவர் தன்னை பற்றியோ தன் குடும்பம் பற்றியோ அதிகம் எழுதியதில்லை. ஆனால் தன்னுடைய திருமணமான 25வது ஆண்டில் அவர் எழுதின பாட்டை தான் அவங்க சொன்னாங்க. தன்னுடைய மனைவி பற்றி தாழையாம் பூ பிடித்து தரம் பார்த்து நடைந்து வாழைகளை போல என் வாசலுக்கு வந்தமையில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமான் எடுத்து நடந்து வந்த வண்ணமலர் என்று நம்முடைய தேர்மொழி ஆட்சியினுடைய தாயாரை பற்றி கவிதை எழுதினார். அவங்க இங்க வந்திருக்கிறது கவிஞரே வந்திருப்பது மாதிரியான உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். அவர்தான் கவிஞர் தான் இந்த நகரத்தார் இனத்தை பற்றியும் தன்னுடைய 7வது கவிதை தொகுதியில ரொம்ப பெருமையா எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த சமூகத்துக்கு என்ன பெருமைன்னா 6000 பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினார், அவனோடு போட்டியிட்டு அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடி சூட்டினார். இந்த 2 மாபெரும் மடல்களையும் ஒன்றாக வைத்து இந்த குலம் பற்றி ஒரு மிகுந்த பெருமித உணர்வோடு கவிஞர் எழுதிய கவிதைகள் எல்லாம் நம்முடைய நினைவிலே நிழலாடுகின்றன. ஒரு பக்கம் திரைப்பட பாடல்கள், மறுபக்கம் தனி கவிதைகள், இன்னொரு பக்கம் கட்டுரைகள், மற்றொரு பக்கம் நாவல்கள், சிறுகதைகள், இதில் அரசியல் தலையங்கங்கள் என்று அவர் தொடாத தரம் கிடையாது. கவிஞரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா சொல்ல தயங்குகிற விஷயங்களை கவிஞர் தன்னுடைய பாணியில் எழுதுவார். நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். கவிஞருடைய கை எப்பேற்பட்ட கைங்கிறதுக்கு சொல்றேன். திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் எதுக்கு ஆகாத எல்லோராலும் வெறுக்கப்படக்கூடிய பாத்திரமா இருக்கும். அவனோட தொடர்கதையில் ஒரு படம், அதுல ஒரு அண்ணன் கேரக்டர் வரும், ஜெயகணேஷ். எதுக்கு ஆக மாட்டான், தண்ணியை போட்டுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இப்படியே திரிகிற ஒரு கேரக்டர். அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி தங்கச்சி துரத்திடுவான். வெளியில போயிட்டு அவன் ஒரு பாட்டு போடுவான், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு ஒரு பாட்டு. நீங்க படத்துல பாருங்க, அது வரைக்கும் 10 பைசா பெறாத பாத்திரம் கவிஞர் அவனுக்காக ஒரு பாட்டு எழுதுனா ஒரு சித்தன் மாதிரி பாட்டு பாடிக்கிறான். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், எல்லாம் அற்புதமா பாட்டு. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அந்த கேரக்டர் எப்படி எலிவேட் ஆகுப்பாரு. குப்பையில் கிடக்கிற பாத்திரம் கவியரசர் தொட்டால் கோபுரமாக உயரும் என்பதற்கு அந்த படம் கொடுத்தார். நான் இதை ஏன் சொன்னா ஒரு காரணம். இப்போ பொதுவா வீட்டுல வயசு பெண்கள் வெளியில போனாங்க, வர தாமதமாகுது வச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. தனக்கு தெரிந்த ஒருத்தர் அசிஸ்டன்ட் கமிஷனராவோ டெப்டி கமிஷனராவோ இருந்தா அவரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை காணும். இல்ல இந்த பொண்ணு வேற ஏதாவது ஒரு அட்டாக்ல போயிடுச்சுன்னா ஒரு போலீஸ் கமிஷனரை வச்சு யாரையோ வச்சு காம்ப்ரமைஸ் பேச முயற்சிப்பாங்க. உலகத்துல நடக்கிற விஷயம். நான் ஒரு சினிமாவில் பார்த்தேன் ஒரு பாட்டு, கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா ஒரு பாட்டு. ஆனா அந்த படத்துல அந்த பாட்டை பாராளியாருன்னா போலீஸ் டெப்டி கமிஷனர். போலீஸ் கமிஷனர் அப்படி பாடிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, வேலைக்காகாத பாத்திரம் கவிஞர் தொட்டா கோபுரம் ஆகுது, சில பேர் தொட்டா கோபுரம் குப்பையா போகுது. கவியரசருடைய பெருமையை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அதாவது ஒரு கவிஞனுக்கு அழகே ஒரு பாட்டுல ஓமை சொல்வது அழகு. இப்ப கூந்தல் அப்படின்னா மேகம், கண்கள் கோழை பூக்கள். கவிஞர் ஒரு பாட்டுல சொல்றார், கூடி வரும் மேகம் என கூந்தலை தொட்டார், கோழை போல வளர்ந்தது என்று கண்களை தொட்டார், தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டார். இப்ப எனக்கு ஒரு டவுட் வந்தது. சரி, கூந்தலுக்கு மேகத்தை ஓமை சொல்லிட்டாரு, கோழைக்கு கண்களை சொல்லிட்டாரு, தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டார்னாரே, ஒரு ஓமையாக சொல்லிருக்கலாம்ல. தொட்டால் ஒடியும் என்று கொடியிடையை தொடாமலே விட்டார் சொல்லிருக்கலாம். ஆனா கவிஞர் என்ன நினைக்கிறாரு, அது மெல்லிய இடை, மிக மெல்லிய இடை, உடையக்கூடிய இடை, தொட்டால் ஒடியக்கூடிய இடை
அதை உவமையால் தொட்டால் கூட உடைந்து விடுவோம்னு பயந்து உவமையை சொல்லாமலே அந்த இடத்துல விட்டார் கவிஞர். அவருடைய பாடல்களை நீங்கள் இன்றைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது அதன் அர்த்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க நம்முடைய ஆலயங்கள்ல எல்லாம் பார்த்தா இரவிலே கடவுளுக்கு நாம பள்ளி அறைகளை சேர்த்து பாட்டு பாடுவாங்க, காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடுவார். எனக்கு தெரிஞ்சு இலக்கிய வரலாற்றிலேயே ஒரே பாட்டுக்குள்ள பள்ளி அறையும் சேர்த்து அந்த பாட்டிலேயே திருப்பள்ளி எழுச்சி பாடின ஒரே கவிஞர் கண்ணதாசன் தான். அது என்ன பாட்டுன்னு நீங்க யோசிக்கலாம், நல்லா தெரிஞ்ச பாட்டு. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேதோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேதோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேதோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும், யார் அவனை தூங்க விட்டார் ஆறாரோ. அது ரொம்ப அழகா சொன்னாரு. பின்னலிட்ட கோபியரும் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேதோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா தாலேதோன்னார். இதுவரைக்கும் பள்ளியறை பாட்டு. கடைசி சரணத்துல பள்ளி எழுச்சி வச்சார். கண்ணன் அவன் தூங்கி விட்டால் காசினியே தூங்கிவிடும், அன்னையரை துளி எழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோன்னார். ஆறாரோ வரைக்கும் பள்ளியறை, வாரீரோ என்றால் பள்ளி எழுச்சி. இந்த அற்புதத்தை ஒரே பாட்டுக்குள்ள செய்த பெருமை கவியரசர் கண்ணதாசனுக்கு உண்டு. அவருக்கு அவங்களே சொன்ன மாதிரி அவர் பெற்றதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள் தான். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், மாற்று பொண்ணிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அவருடைய பெருமை எல்லாம் அனுபவ சேர்க்கை. அவரளவுக்கு வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் இல்லை, அனுபவத்தை பாட்டாக்கி கொடுத்தவர்கள். நான் உதாரணம் சொல்றேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 50வது பிறந்த நாள் கொண்டாட்டம். பொதுவாக நடிகைகள் தான் வயசை சொல்ல மாட்டாங்க. அந்த மணிகண்டன் என்கிட்ட வந்து கேட்டார், உங்களுக்கு என்ன வயசு? நான் சொன்னேன் 50 முடிஞ்சு 43 நடக்குதுன்னு. பொதுவாக 50 தாண்டிட்டா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிடும், அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா கமலாய்வு நம்ம சிவாஜி கணேசனுக்கு 50வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் சென்னையில நடந்தது. அவர் நவரசங்களையும் வெளிப்படுத்துகிற கலைஞர் இருக்கிறதுனால ஒரு நவரச கவியரங்கம் வச்சார். ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலைப்பு. கவிஞருக்கு அழுகைன்னு தலைப்பு. அப்ப கவிஞர் அழுகைங்கிற தலைப்புல பாடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த அழுகையை பத்தி பாட எனக்கு தான் அழுகை ஜாஸ்தி உண்டுன்னார். ஏன்னு கேட்ட போது அவர் காரணம் சொன்னார். பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்று சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்திலே அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இன்று வரை அழுது விட்டேன். சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், அன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டுக்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். அழுகையை கூட இவ்வளவு சுகமாக சுவாரஸ்யமாக கவிஞரால் தான் சொல்ல முடியும். அப்ப வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன? அவர் சொன்னார், இங்க பாருப்பா, மனுஷன் அடறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம். ஆனால் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்புன்றார். அவர் கருத்து நண்பர்கள் கூட அவர் அந்த பாடு படுத்திருக்காங்க. அது குறிப்பா அரசியல் அவர் இருந்த போது அவர் பட்ட பாடு படாத பாடு. அது ஒரு கவிஞர் கூட சொன்னார். அவர் வளரக்கூடாதுன்னு நினைச்சவங்க நிறைய பேர், எல்லாரையும் வளர்த்தணும்னு நினைச்சவர் அவர். அதான் வித்தியாசம். அவருடைய கண்ணதாசன் தோற்ற அரசியல் அவருடைய புனிதத்துக்கு அடையாளம். அவர் புனிதம் இல்லாமல் இருந்தா ஜெயிச்சிருப்பார். அவர் புனிதம் என்பதால் அரசியலிலே தோற்றம். நேரு மேல அவருக்கு இருந்த ஈடுபாட்டை எல்லாம் அவர் சொன்னாங்க. அதாவது நேரு வந்து பிரதமராகி சென்னைக்கு வர்றாரு.
அவருக்கு ஒரு கவிதையை எழுதி கொண்டு போய் அதனுடைய ஆங்கில மேடையில படிக்கிறார் கவிஞர். படித்து அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு போய் நேரிட்டு கொடுக்கிறார். நேரு அதை வாங்கி தன்னுடைய செல்வானிக்குள் பத்திரப்படுத்திக் கொள்வது. கொஞ்ச காலம் போகுது, நேரு மறைந்து போகிறார். இதுவே வேற கவிஞர்கள் பாடிந்து அப்பவே மறைந்து போயிருப்பார். கவிஞர் பாடினதுனால சில பேருக்கு அந்த பேருக்கு சூழலுக்கு சம்மந்தம் எல்லாம் போகும். நான் ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்க போனேன் மருத்துவமனையில. அவருக்கு பக்கத்து பெட்ல ஒரு ஆள் படுத்திருந்தா என்னை பார்த்துட்டு வணக்கம்னார். நான் வணக்கம்னேன். அவர் சொன்னார், சார் நான் உங்க பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், அதுக்கும் ஒரு அட்மிட் ஆனது எந்த சம்பந்தமும் இல்லை, அது வேற காரணம் இது வேற காரணம். அப்ப என்னன்னா ஒரு 10 வியாதி சொல்றார். டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்குது, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, வர்த்திகோ பிரச்சனை இருக்கு, ஆர்ட்ல சின்ன பிரச்சனை, அல்சர் இருந்தாரு. இவ்வளவு பேசுறாரு, பேச்ச மாற்றுவோம். உங்க பேர் என்னன்னா ஆரோக்கிய சாமி. அப்ப ஒரு பேர் ஆரோக்கியம் இருக்கு. அதனால கவிஞர் வாழ்க்கை ஒரு கவிதை கொடுத்தார். அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி சொன்னார். நேரு ரொம்ப மகிழ்ந்தார். கொஞ்ச காலம் கழித்து நேரு மறைந்து போகிறார். அந்த செல்வானியில் அவர் அந்த மொழிபெயர்ப்பை வைக்கிறதுக்கு முன்னால அதை கையில கொடுத்தது நேரு காலத்தொட்டு கும்பிட்டார் கவிஞர். அப்ப நேரு மறைந்த பிறகு அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து கவிஞர் எழுதுறார். நான் நேருவை பற்றி ஒரு கவிதையை வாசித்து கொடுத்தேன். அந்த வார்த்தைகளை எப்படி நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஒவ்வொரு மாலையா எடுத்து இது அறிஞருக்கு பொருத்தமான அவர் தனக்கு சூடி பார்த்தாரோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வார்த்தையா போட்டேன். நேரோட காலம் தொட்டேன். சூடி கொடுத்த சுடற்குடி போல் பாட்டு பாடி கொடுத்தேன். பண்டிதனின் கால் தொட்டேன். கண்ணியரின் தோல் தொட்ட போதும் தோன்றாத சுகம் அவன் கால் தொட்ட போது கண்டேன், கழி கொண்டேன் என்று கவிஞர் எழுதி. அவருக்கு இருந்த உளப்பூர்வமான ஈடுபாடு, அத்தகைய ஈடுபாடு. அவருடைய வாழ்க்கை பாதை முழுக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அவர் கவிதையில பதிவாகிட்டே வரும். நிறைய சொல்லிட்டே போலாம் கவிஞருடைய படைப்புகள்னு பாத்தீங்கன்னா. நான் கூட முத்தரசன் சார் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் சொன்னா, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 12 சாப்பிட போயிருவோம். அந்த மாதிரி சொல்லினாலும் நான் புரிஞ்சுக்கிட்டது தான். அதனால இப்ப கவிஞருடைய நினைவுகளை பேசுவதென்றால் நாள் கணக்கில் பேசலாம். ஏனென்றால் இந்த இலக்கிய உலகத்துல எனக்குன்னு ஏதாவது ஒரு முகமோ முகவரியோ இருந்தது என்றால் அது கவியரசர் கண்ணதாசன் போட்ட பிச்சையினால் எனக்கு கிடைத்தது. நான் பல மேடைகளிலே என் அனுபவத்தை நான் சொல்லணும். அது எப்படின்னா, 9ஆம் கிளாஸ் படிக்கிற போது மணி ஸ்கூலுக்கு வந்தேன். ஏஎல்டி மெட்ரிகுலேஷன்ல இருந்து மணி ஸ்கூலுக்கு வந்தேன். அது வரைக்கும் 9ஆம் கிளாஸ் நான் ஃபெயில் ஆகிட்டேன். மற்ற வருஷம்லாம் எப்படி பாஸ் ஆனா அந்த டீச்சர்கள் தயவுல பாஸ் ஆனேன். 9ஆம் கிளாஸ் ஒரு ஆண்டு தோற்று கொஞ்சம் ஒரு வசதியான பிற்படுத்தவங்க குடும்பங்கிறதுனால அது ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக மாதிரி பண்ணிட்டாங்க. இவெல்லாம் எங்க உருப்பட போறாங்க ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய உறவினர் ஒருவர் எனக்கு 2 புத்தகங்கள் பரிசீலித்தார். எனக்கு இலக்கியத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு. கண்ணதாசன் கவிதைகள் 6வது தொகுதி அதில் இருந்தது. அதை படித்து படித்துதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்தது, நம்பிக்கை வந்தது. என்னை எழுத வைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். அதனால கவிஞர் பிறந்த நாள் அப்போ நான் எழுதியிருந்தேன். அவர் பிறந்த நாள் ஜூன் 24 அப்போ ஒரு கவியரசர் சொன்னேன், கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று, நான் அந்த காமதேனு பால் குடித்த கன்று அப்படின்னா. அது ஒரு காமதேனு சொன்னாரு, வரையாது வழங்கக்கூடியவர். அவருக்கு தன்னை பற்றிய மதிப்பீடுகள் நிறைய இருந்தது. அவர் சொன்னார், நான் நினைச்சிருந்தா, பொய் பேசியிருந்தா, புரட்டு பண்ணியிருந்தா பெரிய ஆளா இருக்கலாம். அவர் சொல்றாரு, பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நிற்பனேல் பொருளப்பன் துணைகளை, பொருளப்பன் துணையோடு சூதாடி பார்ப்பனேல் புகழப்பன் நிலைகளை, மெய் அப்பன் தன்னையே நம்பினேன், அவன் என்னை வீணப்பன் ஆக்கிவிட்டான். வினையப்பன் தன்னோடு விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டார். மை அப்பும் கண்ணினால் அப்பனை அம்மை நீ வாங்கிக் கொள் வண்ணமையிலே
மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாற்றில் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு. அது என்ன அழகுன்னா, சார் வயசான அப்பா அம்மா செத்து போறது இயல்பு. வயது முதிர்ந்து போய் சாத்தப்ப செட்டியார் காலமானாங்க, விசாலாட்சி அம்மா காலமானாங்க. ஆனா கவிஞர் சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஏன் செத்தாங்க தெரியுமாங்கிறார். தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனார். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே இருந்து போனார். கடவுளை பார்த்து ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா ஒழிஞ்சிட்டானா. ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். ஆனா கவிஞரோட நம்பிக்கை பாருங்க, உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தார் அப்படின்னு. அவரு அந்த அவிவேக சிந்தாமணி ஒரு பகுதி, அற்புதமான பகுதி, கவிஞருடைய ஆழ்ந்த அனுபவ ஞானம் வெளிப்படுகிற பகுதி. அது சொல்றாரு, மனுஷனுக்கு எப்பவுமே துன்பம் வந்தா தான் இந்த கவிதை நல்லா வெளிவரும். அதுக்கு கவிஞர் விதிவிலக்கு இல்லை. இப்ப ரொம்ப சமீபத்துல இந்த பாகிஸ்தான் பிரச்சனை வந்த போது எனக்கு கண்ணதாசனுடைய தேசபக்தி கவிதைகள் தான் ஞாபகம். பாகிஸ்தான் யுத்தம் நடந்த போது கவிஞர் எழுதுறார், தாகூர் படித்து வைத்த தாய் வணக்க பாடி லாகூரை நோக்கி நமது படை முன்னேற்றம். சிந்துவில் ஒரு சேனை, சியால்கோட்டில் மறுசேனை, சந்து வழி பகை வந்த ஜம்முவில் ஒரு பெரும் சேனை, வந்து விளையாட வந்த வஞ்சகனை நாடு முழுதும் பந்து விளையாடுதல் போல் பாய்ந்து விளையாடுதல். பாரதியாருக்கு பிறகு தேசபக்தி கவிதைகளில் தலை சிறந்து விளங்குபவர் கவியரசர் கண்ணதாசன் என்பதை இந்த சபைக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னமாதிரி வெறும் திரைப்பட பாடலாசிரியர் அல்ல. சீனாவுக்கு, அதாவது கவிஞரோட இயல்பு என்னன்னா, வீண் சண்டைக்கு போக மாட்டார், வந்த சண்டையை விட மாட்டார். அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல எல்லாரையும் வாழ்த்துறார். பெற்றவர் வாழ்க, பெரியவர் வாழ்க, உற்றவர் வாழ்க, உறவினர் வாழ்க, கொற்றவன் கோட்டை கொடிமரம் வாழ்க, கொல்புலித்தானை கூட்டங்கள் வாழ்க, தானை தலைவர் தனித்திறம் வாழ்க, தலைவர் அமைச்சர் சால்புற வாழ்க, வங்கம் வாழ்க, மாரணம் வாழ்க, அங்கம் கலிங்க மாந்திரம் வாழ்க, சிங்க தமிழர் செழிப்புற வாழ்க, செஞ்சோர் கேரள தீரர்கள் வாழ்கன்னு சொன்னவரு, எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தலைத்துயிர் வாழ்க. நீ ஓயத்து கிட்ட வந்தார். அதே தொகுப்புல பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டான், யாரு, சைனாக்காரன் வரலாம், பாகிஸ்தான் சண்டைக்கு வரலாம். எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தலைத்துயிர் வாழ்கன்னு கவிஞர் சொல்றார். எங்கே பகைவன் ஏறிவிட்டானா மலை மேலே, அங்கே பறந்து அவன் தலை கொய்து பங்கு வைப்போம் வா பதறாதே. திங்களும் வானில் திரிகிற வரையில் எங்களுக்கு உரிமை இன்னாடே, இது தங்கள் உரிமை சாத்திரம் சொல்வோம் எங்கு வந்தாலும் மண்ணோடேங்கிறார். அவருடைய அந்த தேசபக்தி கதைகளை படிச்சா அப்படியே நரம்பு முறுக்கிறது. அத ஒளிப்பதிவு பண்ணி அந்த இமாலய எல்லையெல்லாம் போட்டு விட்டா வீரர்கள் இன்னும் உற்சாகம் பெறுவார்கள் எனக்கு தோன்றுவது. சீன எதிர்ப்பு கவிதைகள், பாகிஸ்தான் போரின் போது அவர் எழுதிய கவிதைகள் என்று ஏகப்பட்ட படைப்புகள் அப்படி இருக்கின்றன. அதாவது கோயம்புத்தூர்ல கவிஞர்கள் நிறைய அமைப்புகள் தோன்றுது. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற போது கண்ணதாசன் நினைவு மன்றம்னு தொடங்குது. நான் பல உறுப்பினராக சேர்த்தேன். பீளமேட்டில் கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை, சாமியர் புதுவீதியில கண்ணதாசன் இலக்கிய கழகம். இப்ப அதுல பெரும்பாலான அமைப்பு ஒன்று சேர்ந்து கண்ணதாசன் கழகம். 18 ஆண்டுகளாக கவியரசன் நினைவாக ஆண்டுக்கு 2 பேருக்கு ஆளுக்கு 1 லட்சம் கண்ணதாசன் விருது கண்ணதாசன் கழகம் சார்ந்து தரப்படுகிறது. நான் ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு மாலை கிக்கானி மேல்நிலைப் பள்ளியில் அந்த விழா நடக்கிறது. நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். காரைக்குடி நாராயணனுக்கு இன்னைக்கு விருது கொடுக்கிறோம், எழுத்தாளர் சு வேணுகோபாலுக்கு கொடுக்கிறோம், இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கண்ணதாசன் விருது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கவிஞரை கொண்டாடிய நகரம் கோவை மாநகர். நான் மறக்கவே மாட்டேன். கவிஞரோட ஒரு பாட்டு, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறியோ, நினைவுகளே நினைவுகளே நின்றுவிட மாட்டீரோ, இரவு பகல் இப்படி நீர் எம்மை வளைப்பதனால் உறவுகளை விட்டேன், நான் ஓட துணிந்து விட்டேன் ஒரு கவிதை. அது என்ன சொல்றாரு, அவர் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பட்டியல் போடுறாரு. பட்டகடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாவலருக்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா, கொட்டுகிற தேவையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா,
கொல்லும் கவலைகளை குறித்து மறப்பேனான. இதை இந்த கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவையில் ஒரு மில் தொழிலாளி கனகராஜன் பேர், அவரு பம்பி தான் பேசுவார். அவரோட என்னாரு ஏங்க நம்ம கவிஞர் அதாவது இந்த கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை நான் சொல்லிடுறேன். பெரும்பாலும் மில் தொழிலாளர்கள் தொடங்கிய அமைப்பு. அவங்க வீட்டில் அவங்க மகளுக்கோ திருமணம்னா கல்யாண பத்திரிகையில கவிஞர் படத்தை அச்சடிச்சுதான் கல்யாண பத்திரிகை அடிப்பாங்க. கவிஞர் வரியை போட்டு அந்த படத்தை போட்டு தான் கல்யாண பத்திரிகை அடிக்கிறது. நம்ம கவிஞர்மாங்க இப்ப கேட்டாலும் அவரே ஏனுங்க நம்ம கவிஞருங்க இந்த கொட்டுகிற தேவையெல்லாம் கும்பிட்டு நிற்பேரான்னு சொன்னார் இல்லைங்க, அது ஏன் தெரியுதுங்களா அப்படின்னு தெரியல. கணக்கு சொல்லுங்க என்ன, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த தேளுங்க இந்த கொடுக்கு தூக்குற போதுங்க இந்த முன்னால 2 கையும் இப்படி கூப்பிட மாதிரி இருக்குங்க. அதை பார்த்து தேள் கும்பிடுதுன்னு நினைச்சு இவர் கும்பிட்டாருன்னா அது போட்டுருக்குங்க. அதை எப்படி ரசிக்கிறார் பாருங்க. அதை இந்த கனகராஜன் சொல்லுவார். அவர் இன்னொரு சொன்னார், நேரு இறந்த போது கவிஞர் இருந்த கவிதைகள் பல. அதுல ஒண்ணு, அம்மம்மா என்ன சொல்றேன், அண்ணனை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார்னு வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்கிட்ட அந்த வரி வச்சுக்கிட்டு, ஏங்க கவிஞர் சொல்றது சரியா போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. என்ன ஏன்னா அது போன வாரம் தான் ராஜீவ் காந்தி கொண்டாங்க பார்த்தீங்களா. அண்ணனை தீயிலிட்டார் காந்திங்க, அன்னையை தீயிலிட்டார் இந்திரா காந்திங்க, பிள்ளையை தீயிலிட்டார் ராஜீவ் காந்திங்க. நம்ம கவிஞர் அன்னைக்கே எழுதிட்டாருங்கிறாரு. அந்த அளவுக்கு கவிஞர் மேல் வெறி பிடித்த ரசிகர்கள் கொண்டவும் நம்முடைய கோவை மாநகர் அதுக்காக சொல்லுவார். அப்ப கவிஞர் அவருடைய படைப்புகளில் அவர் சொல்லுகிற அரசியலாகட்டும், வாழ்க்கை அனுபவங்களாகட்டும், கவியரங்க மேடைகள் அவர் அடிக்கிற அடி. சார் சென்னையில பல மாதங்கள் தொடர்ந்து மழை இல்லாமல், அப்ப கபாலீஸ்வரர் கோயில ஒரு கவியரங்கம் வச்சாங்க. கவிஞரை தொடங்கி வைக்க சொன்னாங்க. கவிஞர் அப்போ ஒரு கவிதை எழுதியிருக்காரு பாருங்க, மழையை பற்றி. இப்ப நீங்க டிவியில செய்தி வாசிப்பாங்க, தென்னாட்டில் இருக்கிற வறட்சியை பார்ப்பதற்காக பாரத பிரதமர் ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். கடும் மழை காரணமாக ஹெலிகாப்டர் தரையிறங்கி விட்டிருக்கும். இங்க வறட்சியா இருக்கும், அங்க வெள்ளமா இருக்கும். கவிஞர் சொல்றார், ஒருபுறம் வெள்ளக்காடு உயிருடல் நதிகளோடு, மறுபுறம் காய்ந்த பூமி மயக்கமே கிருஷ்ணசாமிங்கிறார். கண்ணனை கேட்கிறார். அது ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது எல்லாம் மழை வேண்டும் எல்லா பாட்டும் எழுதிட்டு கண்ணனை ஒரு மிரட்டார். பாருப்பா மழையை கொடுன்னு அவனை கேட்கிறேன், ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் கேட்கும் மறுப்பாயானால், நன்மழை தடுப்பாயானால் வான் கேட்பேன், ராதை என்னும் வஞ்சியை கேட்க வைப்பேன். ஏன் கேட்டேன் என்று பின்னால் என கேட்க கூடாது ஐயா, மான் கேட்டால் மறுப்பதில்லை மன்னவன் கண்ணன் என்றோவர். கண்ணனை மறைக்கிறதுக்கு ராதையனை ஏவி விடுவேங்கிறார். அதாவது கவிஞருடைய சினிமா பாட்டுல அவர் அளவுக்கு நாகரிகத்தை கடைபிடித்து வருகிறார். பெரியவங்க இருக்கீங்க, ஆட்சிமார்கள் இருக்கீங்க, குழந்தைங்க இருக்காங்க. இந்த மேடையில் கூட, எல்லா வயதினரும் இருக்கிற மேடையில் கூட விரசம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வரிகள் கவியரசர் கண்ணதாசனுடைய வரி. ஒரு உதாரணம், திருமணமான தம்பதியரும் இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரை அவருடைய வாழ்க்கை, அது என்னங்கிறத கவிஞர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கவிஞர் அனுப்பி வச்சிருக்கிறார். அப்ப என்ன எழுதுறாருன்னா கவிஞர், இந்த வரிகளை கவனிங்க, ஒரு சினிமா பாட்டு தான். வண்டு வருகின்றது, மலர் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. இதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நெருக்கம். இதுவே ஒரு விலைமகளா இருந்தா, வண்டு வருகின்றது, மலர் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, சென்று விடுகின்றது. ஆனா இது மனைவி, வண்டு வருகின்றது, மலர் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது,
அடுத்த சரணம். இரவு விடுகின்றது, இளமை எழுகின்றது, குளித்து வருகின்றது, கூந்தல் முடிக்கின்றது, அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, ஆண்மை விழிக்கின்றது, அள்ளி அணைக்கின்றது. சில பேர் அப்புறம் அப்புறம் மறுபடியும் வண்டு வருகின்றது. அனுபவத்தை போடுறது. அப்ப ஒரு விஷயத்தை பாருங்க, எவ்வளவு நயமா நாகரிகமா விரசம் இல்லாமல் கவிஞரால் எழுத முடிகிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். இன்னொன்னு, அவர் ஒரு சூழ்நிலைக்கு பார்க்கிறது. வாணிஸ்ரீ சிவாஜி கணேசன் காதலர். வாணிஸ்ரீ வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு பார்க்க வர்றான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பார்த்தா பாலாஜி வர்றாரு மாப்பிள்ளையா பொண்ணு பார்க்க. மாப்பிள்ளை தோழனா சிவாஜி வந்துட்டார். அவருக்கு தெரியாது தான் காதலி தான் பொண்ணு பார்க்க போறாங்க. தன் காதலன் மாப்பிள்ளை தோழனாக வந்திருக்கிறானேங்கிற வலி வருத்தம், இவனை தவிர வேற யாரும் கட்டிக்க மாட்டேங்கிற உணர்வு எல்லாம் வாணிஸ்ரீக்கு இருக்கு. இப்ப கல்யாணத்துல வந்து பெண் பார்க்கிற படலத்துல பாட்டு பாட சொல்றாங்க. இந்த பொண்ணு பாடும். ஜனகனன் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், ராஜா ராமன் நினைத்திருந்தான், மன்னவர் பலரும் சுயம்பரம் காண மிதலைக்கு வந்திருந்தார் பார்க்கிறோம். அதில் கம்பனிலே கூட இல்லாத ஒரு கற்பனையை கவிஞர் எழுதுகிறார். தன் காதலன் துணை மாப்பிள்ளையா உட்கார்ந்துருக்கான், வேற எவ்வளவு ஒருத்த முன்னால உட்கார்ந்துருக்கான். இவர் சொல்றா, நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை, அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. எல்லாம் சொல்லிட்டு, மன்னவர் எல்லாம் சுயம்பரம் காண மண்டபம் வந்து விட்டார், வேறு மன்னவன் யாரோ வில்லினை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டாள். கம்பனுக்கு கூட வராத கற்பனை, வேற எவனோ வில்லு எடுக்கிற மாதிரி வந்துட்டானே அப்படின்னு இவருடைய மனப்பதைப்பை அந்த பாத்திரத்திலே கவியரசர் இறக்கி வைத்த அற்புதத்தை பாரு. நண்பர்களே, நாங்க அடுத்த மாதம் ஜூலை 24 நம்ம புத்தக கண்காட்சியில ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன தலைப்புனா, கவியரசர் கண்ணதாசன் திரைப்பாடல்கள் பெற்ற வெற்றிக்கு பெரிதும் காரணம் கதையோடு கரைவதா தனியாக தெரிவதா. சில சமயம் கதையோட பார்த்தா சில பாட்டு புரியும், தனியா பார்த்தா சில பாட்டு தனியாகவே நிற்கும். கவிஞர் ரெண்டுலையுமே இல்லை. இந்த கதை சூழல் அப்படியே கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் தனியா அந்த பாட்டை எடுத்து வச்சாலும் தனியா கேட்டிருக்கோம். இது ஒரு மகா கவிஞருக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். பாருங்க, காலங்களில் ஒரு வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், தனியா எடுத்து வச்சு பார்க்கணும். சிச்சுவேஷனுடைய தேவை கிடையாது. அப்போ ஒரு கவிஞர் எழுதுகிற எழுத்து காலகாலமும் நிலைபெற்று நிற்க வேண்டும் என்கிற இலக்கணத்துக்கு நம் கண்களுக்கு எதிரே ஒரு இலக்கியமாக வாழ்ந்தவர் கவியரசர் கண்ணதாசன். இதுல நாம சில விஷயங்களை கேள்விப்படுறோம், பொருத்தி பார்க்கறது கரெக்டா. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, ரஜினிகாந்த் வந்து கவிஞரை எங்க பார்த்தாலும் ரெண்டு கையும் மேல தூக்கி தான் கும்பிட்டு காலத்தை கும்பிடுவார். கவிஞர் உட்கார்ந்து இருக்காருன்னா இங்க இருந்தே இப்படி போயிட்டு காலத்தை கும்பிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கவிஞர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கையெழுத்துலாம் கூப்பிட மாட்டார், அது தலையாட்டுவார், என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. அது அவருடைய தோரணை. இப்போ இந்த தாக்கு எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல சின்னப்பாதை அவர் இறந்து போன போது கவிஞர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அங்கேருந்து கும்பிட்டுட்டே வர்றாரு ரஜினிகாந்த். வந்து கவிஞர் கால தொட்டு கும்பிட்டு பின்னால போய் ஒதுக்கி உட்கார்ந்தாருன்னு கூட இருந்தவங்க சொன்னார். இது எப்படி நமக்கு இந்த காலத்துல எப்படி நமக்கு தெரியும்? இப்ப கவிஞர் இல்ல, இப்ப ரஜினி போய் கேட்க முடியாது, நீங்க எப்படி கவிஞர் கும்பிட்டீங்கன்னு கேட்க முடியாது. சொன்னாலும் நமக்கு வந்து அதே மாதிரி வராது இல்லையா? ஆனா இந்த அண்ணாமலை படத்துல ஒரு சீன் வரும், இந்த வந்தேந்தா பால்காரன் ஒரு பாட்டு. அதுல ஒரு வரி, மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க ஒரு வரி. அதுக்கு ரஜினிகாந்த் நடிக்கிறார். அவரையும் அறியாம மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்கன்றார். அவர் கை தானா இப்படி மேல போகிறப்போ அந்த சப்ஜெக்ட் கரெக்ட் தான் நம்ம வந்து டேலி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல பேருக்கு அவரோட இந்த அந்த உறவு நெருக்கம், கவிஞர் மேல இந்த இன்னைக்கு ஒன்று வச்சுக்கீங்க, பூ என்றால் தாமரை பூ, ஊர் என்றால் உறையூர். இன்னைக்கும் திரைப்பட உலகத்துல கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன்.
1000 பேர் வரணும் கவிஞர் அப்படின்னு. ஒரு தடவை கவிஞர் வைரமுத்து எனக்கு வந்து அவங்க ஊர்ல வந்து பேர் சொன்னார், நீங்க கவிஞரோட தலைப்பனை கொடுத்து அதில் பேசுவீங்க அப்படின்ட்டு, நீங்க கவிஞரை பத்தி பேசணும் அப்படிங்கிறாரு. அவருக்குமே அவர் தான் கவிஞர்னு சொல்ல தோணும். எல்லாருக்குமே கவிஞர் அப்படின்னா அந்த கவியரசர் கண்ணதாசன் தான் புரியும். நீங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்க பார்த்ததுதான் ஒரு சினிமாவில் எப்படின்னா, நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு அமெரிக்காவில் போய் ஒரு டாக்டர் கிட்ட நர்ஸா வேலைக்கு சேர்ந்த இடத்துல அந்த என்ன ஆயிடுது, 2 பேருமா சேர்ந்து நயாகரா நீர்வீழ்ச்சி பார்க்க போறாங்க. நயாகரா நீர்வீழ்ச்சி பார்க்க போன இடத்துல அந்த அமெரிக்க காலம் அவதான் டாக்டர் 2 பேரும் லவ் பண்றாங்க. அந்த அமெரிக்க டாக்டர் வந்து ஒரு டியூனை ஹம் பண்றாரு அந்த நயாகரா பார்த்து. அங்க ஒரு பெண் பாடுவது மாதிரி சிச்சுவேஷன். அந்த குறிப்பிட்ட பட டைரக்டர் வந்து ஒரு 20 கவிஞர்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு இந்த சூழலை சொல்லி பாட்டு எழுத சொல்றாரு. ஒரு பாட்டு கூட தேர்வு 20 பேர் முயற்சி பண்றாரு. பார்த்தீங்களா, அப்பவே சொன்னால வாங்க கவிஞருக்கே போயிடுவோம் அப்படின்னு. கவிஞர் வந்து கவிதா ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. கவிதா ஹோட்டல்ல காவேரிங்கிற ஒரு பெயருள்ள ஒரு அழகான தங்குவார். அந்த கதைக்கு அப்புறம் வந்தேன். அப்ப என்ன இருக்கு, இவங்க எல்லாம் போயிருக்காங்க, இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு ரூம்ல. என்ன சிச்சுவேஷன் சொல்றாங்க, இதான் சிச்சுவேஷன். நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து நம்ம ஊர் பொண்ணு பாட்டு பாடுறா, இதான் சூழ்நிலை. அப்ப எழுதுகிறா அப்படின்னு சொல்றாரு. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாறா வண்ணமணி விரிய விரிய பூங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை வந்து எழுத எழுத. சூழ்நிலையை சொல்லி 2வது செகண்ட் வாயிலிருந்து பாடுறோம். இசைஞானி இளையராஜா தனிப்பட்ட உரையாடல ஒரு பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னாராம், எனக்கு முயற்சி தானே விவசாயம் எனக்கு தான் முன்னிக்கிறார். அந்த பட்டிமன்றம் பேசி பேசி மண்ணிடிச்சாலே எனக்கு அலர்ட். அது சிச்சுவேஷன் தான் சொல்லுவார். அவர் மிகவும் கோபக்காரர். முதல்ல 10 நிமிஷத்துல மணி அடிப்பார், 15 நிமிஷம் மறுபடியும் மணி அடிப்பார், அப்புறம் பேசினா மணியாலே அடிப்பார். அதாவது இப்ப என்ன சொன்னவங்களுக்கு அண்ணன் வளர்ந்தார், அண்ணன் கவிஞர் 30 வருஷமா என் கூட இருக்காரு. சிவசாமி என்ன நாங்க இத்தாத இடம் இல்லை. இசைஞானி இளையராஜா என்ன பண்றாரு, சந்தமா டியூனா சொல்லாம விருத்தமா சந்தத்தை சொல்றாரு. என்ன 2 பேர் லவ் பண்றாங்க, சிவாஜி படம், சிவாஜி லட்சுமி. ஆனா தப்பா நினைச்சுக்கிறான் இந்த பொண்ணு இவரை பத்தி. அவ சந்தேகப்படுறதுனால கல்யாணம் நின்று போயிடுது. நின்று போன வருத்தத்துல அவ பாடுறா. அவளுக்கு வந்து ஒரு வகையை நான் தப்பிச்சிட்டேன்னா என்ன இருக்கு, ஆனா அந்த காதல் தோற்றதுலேயே அவளுக்கு வருத்தம். இதான சிச்சுவேஷன். டியூன் போட்டிருக்கியா எழுதுமாடா இல்லை, நான் டியூன் போட்டிருக்கேன். பல்லவி என்னடா அப்படின்னு ராஜா சொல்லிருக்காரு, அண்ணே பல்லவினே தனனான தானனா அப்படின்னா வசந்த கால கோலங்கள். அடுத்த செகண்ட் தனனான தானம் வசந்த கால கோலங்கள். தானே நான நானா வானில் விழுந்த கோடுகள் தான். அந்த இசையமைப்பாளர் சந்தத்தை சொல்லி முடிக்க முடிக்க பாடலை அறிவிவோடு கொட்டுகிற ஆற்றல் கவிஞருக்கே இயல்பான. எவ்வளவோ சம்பவங்கள் எவ்வளவோ பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஏரியா இவ்வளவுதான் இருக்கும். கம்போசிங் அங்கவே உட்கார வச்சிருக்காரு. உள்ள வந்தது போதுமோ இந்த இடம் அப்படின்னு இருக்காரு. அண்ணே பல்லவி வந்தாச்சு. என்ன அந்த ஃபீல்ட் காருக்குள்ள 2 பேரும் லவ் பண்றதா சிச்சுவேஷன். பேக் சீட்ல போதுமோ அந்த இடம் தான். ஆனா பல்லவி பாட்டு அவர் வந்து அவர்கிட்ட அப்போ அவினாசி மணி உதவியாளராக இருந்தார். அவினாசி மணி வந்து நம்ம இயக்குனர் பாண்டியராஜனோட மாமனார். அவர்கிட்ட 2 பேருமே எம்ஜிஆர்டியும் பிஏவா இருந்தாரு, கலைஞர்டியும் பிஏ இருந்தார். கவிஞர்டியும் வேலை பார்த்தார். இப்போ கவிஞர் வந்து தொடர்ந்து அன்னைக்கு அடுத்த நாள் வெளிநாடு போறாரு. எல்லா ஸ்டூடியோ முடிச்சுட்டு வர்றாரு. ஒரு ஸ்டூடியோ விட்டு கிளம்புறப்ப அவர் அங்க இருக்காருன்னு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு. அண்ணே நமக்கு வந்து எழுத நீங்க டைப் ஆயிடுச்சு. ஓ ஆமா உங்க கம்போசிங் இருக்குல்ல, சரி சரி நான் வரேன் அப்படின்ட்டு
கார்ல ஏறி இருக்காரு. அவர் முன் சீட்ல உட்கார, பின்னால அவினாசி மணி பேப்பர் வச்சிருக்காரா? அண்ணா இல்லைண்ணே, பேப்பர்லாம் மேல கீழே அப்படின்ட்டு அவர் சீர் குடிப்பார் இல்லையா, அந்த சிகரெட் அட்டையை கிழிச்சு முடிஞ்சது எழுது அப்படின்னு இருக்காரு. சீட்டை பத்த வச்சுக்கிட்டு முன் சீட்ல உட்கார்ந்தவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. பாட்டு சொல்லி முடியவும் அந்த ஸ்டூடியோ வாசலுக்கு கார் போகவும் கரெக்டா இருக்கு. இவர் இறங்கல, மணி இறங்கி பாட்டை பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்து நான் போறேன் இருந்து போயிட்டாரு. அப்படி கார்ல அப்படி சொல்லிட்டே வந்த பாட்டு தான் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இது ஒரு அற்புதமான தத்துவ பாட்டு. போன போல அவர் வீசிட்டு போன பாட்டு. யாருக்கு வரும் அந்த மாதிரியான ஆட்கள் யோசிச்சு பார்த்தா, திரை உலகத்துல ஒரே ஒரு கண்ணதாசன், ஆகாயத்தில் ஒரு சூரியன், திரை உலகத்துக்கு ஒரே ஒரு கண்ணதாசன். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்க யாரு, நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் வராது. இப்போ கவிஞருடைய சினிமா பாடல்கள் மாதிரி, தனிப்பாடல்கள் மாதிரி, தனி கவிதைகள்ல அவர் பண்ண அற்புதங்கள் ரொம்ப பெருசு. அவங்க கூட சொன்னாங்க, மனைவி பத்தி இருந்த பாட்டு, அதை நானும் சொன்னேன். வேடிக்கையாவும் எழுதினார். செட்டி நாட்டு மாமியார் மருமகள் மாமியம் எழுதினார். அதான் இது எப்படின்னா, இந்த கல்யாணம் ஆயிடுது, மாமியார் மருமகளை பத்தி புறணி சொல்றாங்க, மருமகள் பதில் சொல்றாங்க. இந்த மாமியார் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்த தலைவர் நாராயணன் செட்டியார் ஆரம்பிக்கிறாங்க. நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டி, பொண்ணாத பொண்ணா பொறுக்கி வச்சாரு, வந்தூரை கொண்டு வாசல்ல விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் எல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு, எட்டுக்கள் விட்டறிக்க என் தம்பி மகளிருக்க குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்த வீடு வேற, அப்பை கொடுத்த சொத்து 6 நாள் தேராது, கப்பல்ல வருகிறது கதையா கதை படித்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு மருமகள் பதில், அவ கணக்கா சூப்பனாக அவ முகத்தை யாரு பார்த்தா, அவங்க முகம் பார்த்து அடியெடுத்து வச்சேன்னா, தம்பி மகளாமே தம்பி மக தெரியாதா, நம்பி அவ வந்திருந்தா நாயத்தையும் போயிருப்பா, விரும்பி விளக்குமாறாயிருப்பா, நானா இருந்த மட்டும் 4 வழக்கு பால் ஊத்தி தேனா கொடுத்து இவளை திருமுடிக்க வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மருமகள் பட்சத்துக்கு மட்டும் கைதத்தில் பெண்கள் பக்கம் நிறைய. இதுக்கு மேல ஆட்சிமார்கிட்ட வந்து போகக்கூடாது, வெள்ளப்பணியாரம் கிடைக்காது, அவங்க பேசின வாய்க்கு வெள்ளப்பணியாரம் கிடைக்கும். கவிஞரோட அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வுக்கு இதெல்லாம் அடையாளம். அது எவ்வளவு அழகா அந்த மொழியின் நயம் சொட்ட அது ஒரு கவிதையாக அவர் ஆக்கி தந்தார் அப்படிங்கிறத பார்க்கிற போது ரொம்ப வியப்பார். அதே மாதிரி இந்தியாவுக்கு விடுதலை 25வது ஆண்டு. இது ஒரு பெரிய சவாலான விஷயம் கவிஞர் வாழ்க்கையில. 25வது ஆண்டு ஒரு வெள்ளி விழா கவியரங்கம் வைக்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தலைவராங்க. அப்போ ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு தலை, ஒருத்தருக்கு காந்தி, ஒருத்தருக்கு நேரு, ஒருத்தருக்கு வஉசி, ஒருத்தருக்கு திலகர்னு தலை பாடிடலாம். கவிஞருக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? பெயர் தெரியாத தியாகி. நீங்க என்ன பாடுவீங்க அந்த தலைப்புல? கவிஞர் பாடுறார், ஊரறிவோம் பேரறிவோம், உறங்கிவிட்ட கதையறிவோம், சீரறிவோம் திறமறிவோம், தியாகத்தின் சிறப்பறிவோம், ஆங்காங்கே வாழ்ந்தவர்கள் 1000 பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன பண்றாரு? விடுதலை பெற்ற இந்தியாவை இந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகையா கற்பனை பண்றாரு. ஒரு மாளிகைன்னா அதுக்கு ஒரு தூண், அதான் காந்தி, அதுக்கு ஒரு முற்றம், அதுதான் நேரு, ஒரு சர விளக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல், இப்படிலாம் வச்சுக்கலாம். கவிஞர் சொல்றார், இன்றிங்கே வானுயரை எழுந்திருக்கும் மாளிகைக்கு தன் எலும்பை தந்தவர்கள், சதைரத்தம் கொடுத்தவர்கள், அஸ்தி வாரங்கள் என் அருகிலே தூண்டுகிறார். யார்? பேர் தெரியாத தியாகிகள். நீங்க மத்தவங்களுக்கு நீங்க சொல்லிடலாம் காந்தி நேரு. அவர் சொல்றார், மாளிகைக்கு மங்கிடுவோம், மாணிக்க கதவிடுவோம்,
ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீர்த்தி வைப்போம், கண்ணாடி பதித்திருப்போம், கலை விளக்கும் ஏற்றி வைப்போம், முன்னாலே முகப்படுத்து முத்துப்போல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவி பிறக்குமாறு செய்வோம். அத்தனையும் மாளிகைக்கே அலங்காரம், மாளிகைக்கே அஸ்திவாரங்களுக்கு அலங்காரம் யார் புரிந்தார்? தாங்குகின்ற பூமி இது தாங்கியதே நம்மை என்று தங்க பாவாடையத்தை தளதளக்க பார்த்தோமா? மண் தானே மண் என்று மாறி மிதித்தோம். அப்படித்தான் அரசியலின் அடிப்படையாக இருந்தவரும் செப்பரிய பேர் கூட தெரியாமல் தூங்குகிறார். பேர் தெரியாத தியாகிகள். தாயார் அழுதிருப்பார், தம்பியர் துடித்திருப்பார், வாயான முத்தமிட்ட மனையானும் வாய்ந்திருப்பாள். நானே அழ வேண்டும் நல்லவர்கள் செத்ததற்கு, யாரே அழுதார்கள் அஸ்திவாரங்களுக்கு. அந்த தலைப்பை எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து ஒரு அடி அடித்தார். அதான் கண்ணதாசன். அழ வேண்டும் நீங்கள் என்ற அவர்தான் உயிரை விட்டார். அழ வேண்டும் நீங்கள் என்ற அவர்தான் உயிரை விட்டார். விட வேண்டும் வெள்ளையர்கள் வெண்கலத்தில் தன்னுடனும் விட வேண்டும் என்பதற்கு விழா வேண்டி சாகவில்லை. அவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் தெரிஞ்சிருப்பாங்க. சாலைக்குடியினிலே காந்தி சதுக்கந்தனிலே 1942 ஆகஸ்ட் திங்களிலே ஆர்ப்பரித்து நின்றார்கள். காந்தி வழி வந்தவர்கள், கதராடை பூண்டவர்கள். வெள்ளையனும் துப்பாக்கி விளையாடத் தொடங்கியது. வெள்ளமெனும் மக்கள் படை விழுந்தோடத் தொடங்கியது. நல்லியான் என்பொருவன் 4 முறை சுடப்பட்டான். தாழ்த்தப்பட்டோர் உடத்து தங்க பிறவியவன் வீழ்த்தப்பட்டான் அங்கே வெள்ளையர்தம் போலீசார். பேரறிவேன் நான் கூட பிறகதைகள் தான் அறியேங்கிறார். ஏன் இந்த நிலைமை இருக்கு? கவிதை ரொம்ப அழகா சொல்ற. என்ன காரணம் தெரியுமா? உண்மை வரலாற்றை உணர்ந்திருந்து பாடி வைத்து பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே யாரும் இல்லை. இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான். மன்னாந்த கிளைவ் முதல் மவுண்ட்பேட்டன் பிரபு வரை படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோம். பகத்சிங்கின் வரலாறோ, பாபாஜி வரலாறோ, சுகதேவன் வரலாறோ, சூரியதேவ் வரலாறோ, அகமட்ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே அப்படிங்கிறார். இதான் நான் சின்ன பிள்ளையில படிச்சது அப்படியே பதிஞ்சிருச்சு. அவரே என்ன சொல்றாரு, அந்த 25வது வருஷத்துல சொல்றாரு, ஒன்று பண்ணுங்கப்பா, இந்த பேர் தெரியாத தியாகிகள் அப்படியே விட்டுறாதீங்க, தேடி அந்த கதையை கொண்டு வாங்க, ஊரெங்கும் தேடுங்கள், உழைத்த கதை கேளுங்கள், யாரென்று பாருங்கள், அவர் பெயரை கூறுங்கள், நான் அவரை பற்றி 4 வரை எழுதுகிறேன், வானவரை வந்து வாழ்த்துரைக்க சொல்லுகிறேன், போனவரை பற்றி புகழ்வாரி வைப்பதிலே தீமை இல்லை. ஏன்னா திரும்ப அவர் இங்கு வந்து தம்மை மாற்றி தம்படியை தாம் மாற்றி என்னையுமே மாற்றி எழுத வைக்க மாட்டார்கள். அதான் அவர் பற்றி எழுதலாம்ங்கிறார். அதெல்லாம் அவருக்கு இருந்த கனவுகளும். அதே மாதிரி அவருக்கு இருந்த அரசியல் கிண்டல், சினிமா கிண்டல். அவருக்கு நடிகை பத்மினி வந்து கல்யாணமாகி அமெரிக்கா போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திரும்பி வந்து நடிச்ச முதல் படம் காட்டு ரோஜா. அது கவிஞர் பாட்டு எழுதுறாரு. ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அங்கே போனவள் மீண்டும் வந்து விட்டாள் என புன்னகை செய்தாயோ. அமெரிக்கா போயிட்டு வந்தாங்களா அந்த அம்மா. அவர் எழுதுற அந்த நாசுக்கான வரிகள் சென்றல் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த சரக்கார இப்ப வீட்டுக்காரமாக காசு கொடுத்த மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோ உண்மையா நமக்கு தெரியாது. ஏன்னா பல பேர் அந்த மாதிரி போட்டோ பார்த்தா கல்யாணமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிடைக்கும் போல இருக்கு கல்யாணம் ஆனா அப்படின்னு. என் நண்பர் மறைந்த கவிஞர் சித்து வெங்கடாஜன் சொல்லுவார், இதெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணிக்குவான். ஒரு காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போறப்ப பார்த்தா டீக்கடை வாசல்ல கரண்ட் கம்பியில காக்காய் மாதிரி வரிசையா உட்காந்துருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி சரஜாதை வந்து காப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு கவிஞர் எழுதுறாரு, காப்பிக்கு உப்பிட்டு காரிகை தான் தந்தாலும் சாப்பிட்ட பின்தானே சர்க்கரையும் நினைவு வருந்தார். அந்த பொண்ணு கையால காப்பி கொடுத்தா உப்பு போட்டா கூட தெரியாதான். அந்த மாதிரி ரொம்ப நயமா சுருக்குன்னு எழுதுறாரு. நான் ஒரு 2-3 செய்திகள் சொல்றேன். சரியா போகுது. எனக்கு வந்து மணிகண்டன் அவர் தான். அதாவது ஆன்மீகத்துல கவிஞர் பங்களிப்பு ரொம்ப பெருசு. சின்ன வயசுலயே பக்தியில ஊர்ன ஆள் தான். நடுவுல நாசியத்துக்கு போயிட்டு வந்தார். அதை கூட அவர் சொன்னார்,
நல்லறிவை உந்தனர்கள் தந்ததனை யாரு? திருவிழப்பட்டியில் இருக்கிற மலையரசி அம்மனை பார்த்து சொல்றாரு, நல்லறிவை உந்தனர்கள் தந்ததனை எண்ணாமல் நாத்திகம் பேசுகின்றேன். நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறம் முடக்கி வந்தேன். கல்வி அறிவு அற்றதொரு பிள்ளையிடம் நீ கொடுத்த கடலையும் வற்றவிட்டேன். கருணைமையிலே உன் நினைவு வர கண்டதன்பின் கடலையும் மீறி நின்றேன். அவருக்கு 10 வயசு இருக்கிறப்ப மலையரசி அம்மன் சன்னிதியில போய் மணிக்கணக்காக உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அம்மா விசாரிச்சு தேடி ஆரம்பிப்பாங்க. 10 வயதானது ஒரு பாலகனும் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதி இரவு ஆனதென தாய்மனது வாழுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என முறையீடு செய்ததில்லையோ, முற்றாய் நான் கேட்டபினும் நற்றாய் நீ தந்த தமிழ் முறையாக வந்ததில்லையோ. மலையரசி அம்மனை பார்த்து பாடுறாரு. அப்போதான் அவருக்கு அந்த முதல் காதல் வருது. ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப விருப்பப்பட்டு கடிதம்லாம் கொடுக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல. சரி, நம்மளை பிடிக்கல போல இருக்குன்னு கவிஞர் விட்டுட்டாரு. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரியுது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா அவங்க எழுத படிக்க தெரியாது. அதனால கவிஞர் என்ன எழுதி கொடுத்தாருன்னே தெரியல. அதனால அந்த காதல் தோற்று போச்சு. கவிஞர் மலேசியாவில் போய் ஒரு நாள் பேசுறாருங்க. இப்படி ஆடிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி கவிஞர் உட்கார்ந்துருக்கிறாரு. மேடையில் அவர் அப்படியே பார்க்கிறாரு. அவர் விரும்பின பொண்ணு கொஞ்சம் நடுத்தர வயசுல சபையில உட்கார்ந்து. அவங்க பேர் காவிரி. காவிரின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாராம், கூப்பிடலாம்னு. 10 பேர் கூப்பிட்டா தப்பா போயிடும் இல்லையா? இதே வார்த்தையை முடிஞ்சினாராம். அவர் சொல்றாரு, காவிரி என்று எந்த கடைகள் வந்த வார்த்தை பூவிரி மஞ்சள் தந்து போட்ட கல் ஓசையாது. பூமெத்தையில கல்ல போட்டா எப்படி சத்தம் வராதோ அது மாதிரி இவருக்குள்ளே போயிடுச்சான். அவங்க கூட்டத்துக்குள்ள திடீர்னு அந்த அம்மாவை பார்த்தப்ப அவருக்கு எப்படி இருந்தா, தோட்டத்து மதுசுவரும் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று கூட்டத்தில் இருந்தாலும் குறிப்பாக என்னை நோக்கி கொஞ்சம் காற்று ஆட்டத்து மயில் என்ற நலங்கத்து விதானங்கள் அமைதி ஊற்று ஆட்டத்தும் வளமாக வயதினிலும் அழகாக வந்தாள் நேற்று. இந்த முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும் எழுதினார் இல்லையா? அதுதான் சான்று. அப்போ அந்த மாதிரியான ஒரு பழைய காதல் நினைவு கவிஞருக்கு உண்டு. அது பல இடங்களில் அவர் எழுதியிருக்கிறார். தெய்வத்தின் தேரெடுத்து தென்றலே ஓடு தேவிக்கு தூது செல்ல, அந்த பாட்டு தான் நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குள் ஆவி ஆனந்த ஏடு அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு. ரொம்ப அருமையான பாடல்கள் அவருக்கு அந்த அனுபவத்தின் விளைவாக வெளிவந்தது. அப்பேற்பட்ட கவிஞர் அர்த்தமுள்ள இந்த மனம் எழுதுவதற்கு பிறகு ரொம்ப அருமையா தமிழுக்கு ஒரு பங்களிப்பை செய்தார். பலருக்கும் தெரியாத ஒரு ஏரியா. ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம், பஜகோவிந்தம், அதெல்லாம் தமிழ்ல பாடுறாங்க. நீங்க தமிழ்ல திருமகளுக்குன்னு தனியா பாட்டு ரொம்ப கம்மி. இப்ப பாடுவார் முத்தப்ப செட்டியார் திருவுருவ படம் வச்சிருக்கீங்க, அவங்க எழுதின பாட்டு தான் எல்லா பக்கமும். தாடை வெட்டி போட்டு கடிகை நிலந்திருச்சு வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வழிகள் வீடு கட்டு அன்றைக்கு வந்தைகள் அம்மா லட்சுமியே என்றைக்கும் நீங்காது அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த 2 அர்த்தம். என்றைக்கும் நீங்காது இருன்னு ஒரு அர்த்தம், என்றைக்கும் நீங்கா திருநாள் லட்சுமி தான். அதற்கு பிறகு வீட்டுல மகாலட்சுமி பூஜையில பாடக்கூடிய பாட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தை கவிஞர் தமிழில் எழுதிய பொன்மழை. மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலர்ந்து வைக்கும் மாணிக்க சுருப்பு போன்றாய் நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமால் இந்த நேயத்தால் வீட்டிலிருந்து நிகரிலா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விடியரங்கை மாதிரி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் தாளமா கடலில் உங்கள் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாய் என்ன. இது தினசரி பாராயணத்துக்குரிய பாட்டு. அதோட பஜகோவிந்தத்தை தமிழ்ல பாடினார். இப்ப பஜகோவிந்தம்னாலே நமக்கு எல்லாம் ஒரு வழி தெரியும். உணர்வு ஜனனம் உணர்வு பாடணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு பேருக்கு ஒரு பாட்டு வழி தெரியும். நீங்க யாரையாவது போய் கம்பராமாயணம் படிச்சிருக்கலான்னு கேட்டீங்கன்னா அண்ணன் நோக்கினான் அவளும் நோக்கினான், அவள் அப்பனும் நோக்கினான், அடித்து நோக்கினான்.
ஆளுக்கு ஒரு வரி எல்லா இலக்கியத்திலையும் தெரியும். அந்த மாதிரி இந்த பஜகோவிந்தத்துல இந்த புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இக சம்சாரே, பகுதுஸ்தாரே, கிருபையாபாரே, பாகி முராரேன்னு ஆதிசங்கர் எழுதுறாருல, இது தமிழ் எழுதுறாரு. தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன், தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பறந்து தாரணிக்குள்ளே நடக்கிறேன், ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு, உண்மையன்றி வேறு காண்கிறேன், ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். பஜகோவிந்தத்தை அப்படியே தமிழ்ல புரிஞ்சு விட்டார். அதுல ரொம்ப பிடிச்ச பாட்டு பஜகோவிந்தத்துல எதுன்னா, இந்த வயிற்றுக்காக சாமியார் வேஷம் போடுறவன் அப்படின்னு ஒரு வரி சொல்றார் ஆதிசங்கர். உதர நிமித்தம் பகுக்குத வேஷ சொல்றாரு கவிஞர் தமிழ் அடிக்கிறாரு. காவியுடைய மொட்டையோடு கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன புறவும், கண்ணியமும் இல்லை அது புண்ணியமும் இல்லை வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவோ, கோவணமும் நீழ்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கிவிடுமோ, கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் அவருக்கு கோவிந்தன் காட்சி வருமோ. அந்த சாதத்தை அப்படியே பிடித்து தமிழ்ல கொடுத்தார். நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், குழந்தைகளை பொன்மழை கவிஞரோட பஞ்சகோவிந்தம் எல்லாம் படித்து மனப்பாடம் செய்து வாழ்க்கையை முழுக்க துணை வரக்கூடிய வரிகள் அந்த வரி. அவரு பல விஷயங்களை அதை பற்றி பேசிக்கிட்டே போலாம். மாங்கனின்னு ஒரு குறுங்காவியம், ஆட்டநத்தி ஆதிமந்தி ஒரு குறுங்காவியம், எவ்வளவு அழகான பாடம் இருந்தது. அதை பற்றி நான் தனிப்பொரு பொழிவே பண்ணிருக்கேன் குறுங்காவியம் இருப்பது. அப்புறம் அவர் போய் வச்சு இயேசு காவியத்தை எழுதிவாங்க. அது அவராக எழுதினாராங்கிறத விட இந்த கலைக்காவிரியிலிருந்து போய் அவரை கம்பல் பண்ணி வாங்குறாங்க. அது எப்படி அந்த ப்ராசஸ்னா, குற்றாலூர்ல போய் தங்க வச்சு ஒரு பாதிரியார் இருந்து ஒரு வசனத்தை படிப்பார், இன்னொரு பாதிரியார் விளக்கம் சொல்லுவார், இவர் உடனே பாட்டு சொல்லுவார். இப்படி 15 நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது இயேசு காவியம். சமீபத்தில் இந்த பெங்களூர்ல நெரிசல்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு. நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கார பொண்ணு. அவங்க அப்பா எனக்கு நண்பர் தான், மூர்த்தின்னு. நான் அன்னைக்கு போக முடியல, அந்த 16ஆம் நாள் அன்னைக்கு போனேன். அவரு கூட ஓரளவு தேடி வந்துட்டாரு. அவங்க மனைவியை யாராலையும் தேற்ற முடியல, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அம்மாவால தாங்கவே முடியல. இன்னைக்கு இறந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த போதுதான் எனக்கு கண்ணதாசனுடைய இயேசு காவியம் ஞாபகம். இயேசுநாதர் சிலுவையில இறந்து கிடக்கிறத பார்த்து மேரி மாதா அழறத கவிஞர் எழுதுறாரு, தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ, தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ, சாட்டையாரே வேட்டையாடி சாவதென்றால் தாங்குவோம். அதாவது அவர் திருக்குறளை நல்லா படித்த ஒரு கவிஞர் அந்த திருக்குறளை கொண்டு போய் இயேசு காவியத்தை வைக்கிறார். இயேசு சிலுவையில செத்து கிடக்கிறத, அரைஞ்சு கிடக்கிறத பார்க்கிறாங்க மேரி. இவர் சொல்றாரு, ஈன்றெடுத்த போதிலே பெரிதுவக்கும் தன்மகனை இந்த நேரம், ஈன்றெடுத்த போதிலே பெரிதுவக்கும் தன்மகனை இந்த நேரம் ஊன்றி வைத்த சிலுவையுடன் பார்ப்பதற்கோ திருமாலா உயிர் படைத்தார். ஆண்டவிந்த ஞானியரும் இக்காட்சி கண்டவுடன் அழுவார் என்றார். தோன்றியதே ஒரு மகன் தான் என்றிருந்த திருமாலா சோர்வுறாள். சரி, சொல்லிட்டே போலாம். நான் ஒரு குறுங்காவி ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு மணி நேரம் ஓடும். உங்க பொறுமை அதுக்கு மேல நான் சோதிக்க விரும்பல. அப்ப கவிஞர் அப்புறம் அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை கவிஞர் எண்ணி பார்க்கிறார். நான் இதுவரை சொன்னதை நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியமான பகுதி கவிஞர் வாழ்க்கையில். அவர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து, அப்பா, ஒரு வயசுல நான் உன்னை பார்த்ததுதான் உன்ன மாதிரி இருந்திருக்கேன், 9 வயசுல நான் உன்னை பார்த்ததுதான் உன்ன மாதிரி விளையாடி தெரிஞ்சிருப்பேன், எனக்கு 16 வயசு ஆகிறப்ப நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்திருந்தா உன்னோடய வந்திருப்பேன். இப்ப என்னாச்சு தெரியுமா? ஓராண்டிலே உன்னை கண்டிருந்தால் நான் உன்போடு இருந்திருப்பேன், 9ஆம் ஆண்டிலே உன்னை அறிந்தால் உன்போடு தெரிந்திருப்பேன்,
எல்லாம் சொல்லிட்டு இப்ப சீரோடு 40 நீரோடி போனபின் சிந்தையில் வந்து நின்றாய். சென்ற காலங்களை எண்ணி என் கண்ணிலே சிறுமனை வீழ வைத்தாய். தாராது மேனியாய் 50 உன்னையான் கண்டனன் காதல் நாதா. கனிவுடைய வயதில் ஒரு 70 கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, அந்த வயசுல நீங்க எல்லாம் கொடுத்தப்பா, கற்பனை கொடுத்த, சிந்தனை கொடுத்த, ஆரோக்கியம் கொடுத்த, வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் அந்த நாளே, வளமான மேனியும் வளமான எண்ணமும் வாழ்ந்த நாள் அந்த நாளே, தீராத ஆசையில் மாத குழாத்தில் நான் பிரிந்த நாள் அந்த நாளே, சீர்பட்ட பண்டமும் வாழ்பட்ட கரிகளும் தின்ற நாள் அந்த நாளே, சேராத கூட்டத்தில் என்னை மறந்து நான் சேர்ந்த நாள் அந்த நாளே, தெளிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாளே, பாராத பூமியை பார்க்கிறேன் இப்போது பார்த்தனை காத்த நாதா. பதிவுனது கதை புகழ என் உடல்நிலையை நீ கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்தா அப்படின்னு கேட்கிற. ஆனா சிகாகோவில் 1981 அக்டோபர் 17 கவிஞர் மறைகிறார். நல்லா பழனிசாமினா ஒரு நல்ல உண்மையை என்ன சொன்னாருன்னா, பல பேர் அவர் மரணத்துக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்றாங்க. அவர் ரொம்ப கட்டுப்பாடாகத்தான் மற்ற பழக்கங்களை வைத்திருந்தார். கவிஞர் இறந்ததற்கு அவருடைய பழக்கங்கள் காரணம் இல்லை, பிறப்பிலேயே அவருக்கு ஒரு நுரையீரல் சின்னதான். நல்லா பழனிசாமி சொல்லுவாரு, 2ல ஒரு நுரையீரல் சின்னது. அதான் அவருக்கு மத்தியம ஆயுள் தான் அவருக்கு. அது என்ன ஆயிருக்கு, கடைசியில அந்த நுரையீரல்ல தண்ணீர் போட்டதுனால அந்த பைப் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அனஸ்தீசியா கொடுத்தா நல்லா கொடுத்துருவாங்க, அங்க மில்லிகிராம் அளவுல தான் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. கவிஞர் அங்க படுத்திருக்கிற அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க. அனஸ்தீசியாவுடைய தாக்கம் தீர்ந்து விழிப்பு வந்ததும் என்ன பண்ணிருக்காரு, அந்த டியூப் எடுத்து வீசியிருக்காரு. அதுல ஹெமரேஜ் ஆகி தான் இறந்திருக்காரு. மற்றபடி மற்ற காரணங்கள் அல்ல, உலகம் நம்பிக்கொண்டிருப்பது தவறான காரணங்கள். இப்ப கவிஞர் இறந்த போது எவ்வளவோ பேர் எவ்வளவோ இரங்கல் கவிதை எழுதினார். பாலி எழுதினார், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்கள், யமனும் ஒருவன். அதனால்தான் ஒரு கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் அப்படின்னு வாலி எழுதினார். கவிஞர்ல முதன்முறையா PhD பண்ணவர் நம்ம காரைக்குடியை சேர்ந்த சுப கதிரேசன் ஒரு தமிழர் இருந்தார். அவர் இதே மேடையில் அவர் நானும் பேசியிருக்கோம், ஒரு ஆண்டு எழுதினார். அவர் எழுதினார், கண்ணதாசனே நீ இறந்ததால் மதுமங்கை அழுகிறாய். அவள் என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா? கண்ணதாசனே இதுவரை என்னை போட்டவனெல்லாம் ஆடினான், நீ ஒருவன் தானடா பாடினாய் என்று சொல்லி மதுமங்கை அழுகிறாள் அவர் எழுதினார். ஒரு தமிழ்ச்சங்கம் முடிந்து விட்டது, சரஸ்வதி வீணையின் ஆனந்த நரம்பொன்று அருந்து விட்டது என்று கவிஞர் வைரமுத்து எழுதினார். இளவேனல் கவிதைகளால் இதய சுகம் தந்தவனே, இதய துடிப்பை ஏன் நிறுத்திக் கொண்டாய்? இளமையனும் கரணியிலே அன்பு எனும் நாட்டு நட்டோம், அறுவடைக்கு யாரோ வந்தார், உன்னை மட்டும் அறுத்து சென்றார் என்று கலைஞர் கருணாநிதி எழுதினார். இப்படி பல பேர் இரங்கல் கவிதை எழுதினாலும் அவர் வாழுகிற போதே தனக்கென்று ஒரு இரங்கல் பா எழுதி கொண்டார். இருந்து பாடிய இரங்கற்பான பேர். இந்த தான் இறந்தா இந்த உலகம் என்ன சொல்லி அழும்னு அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாரியோடும் கொடை போக பாத்திரோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரையோடும் அறம் போக உலகம் அறை வள்ளுவனோடு உரையும் போக வாரினரும் குலத்தோடும் மனைவியோடும் சுவை போக மன்னன் செந்தி மாறியோடு தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனேன்னு இந்த தமிழ்நாடு அருள்னர். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, போனால் போகட்டும் என பொழிந்ததில் வாய் தீயில் புகைந்து போக, மானாத முத்தோடு மதுக்கோப்பை மாற்றியவன் மறைந்து போக, தேனாசன் தமிழமுதை திகட்டாமல் செய்தவனை தீயில் வேக, தானே என் தமிழின் மேல் தடம் பார்த்து போகுவிடும் தனிமைதானே, வாக்குரிமை கொண்டானே, வழக்குரிமை கொண்டானே, வாழமன்றில் தாக்குரிமை கொண்டானே, தமிழ் உரிமை கொண்டானே, நாக்குரிமை கொண்டானே, நமது உரிமை என்று அந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே, போய் உரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யாமோ என்று கவிஞரே தனக்கு ஒரு இளங்கப்பாவை எழுதி வைத்திருந்தார். அவர் மறைந்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலே ஒரு பெரிய இறுதி ஊர்வலம் போனது, பெரும் கூட்டம் திரண்டது. அண்ணாதுரை இறந்த போது கவிஞர் எழுதியிருந்தார், அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டம் எல்லாம்
இந்த கண்ணனுக்கு பின்னால் கதறி வர மாட்டாரோ அப்படின்னு அப்பவே கவிதை எழுதியிருந்தார். அது நனவானது. இந்தியா தலைமையில் மொத்த அமைச்சரவையும் திரையுலகம் தமிழுலகமும் திரண்டு அந்த மாகவிஞனை வழியனுப்புவதற்காக வந்தது. கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் அவருடைய திருமேனியை கிடத்தி சீர்காழி கோவிந்தராஜன் இந்த இருந்து பாடிய இரங்கற்பாவை பாடி கவிஞருடைய அந்த நிறைவான ஆசையையும் எம்ஜிஆர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவரை அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்த எம்ஜிஆர் அவர்களையும் நாம் அந்த நேரத்திலே நினைத்து பார்ப்போம் என்று சொல்லி அந்த மாகவிஞர் நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெருங்கவிஞர், என்னை போல் 10,000 இளங்கவிஞர்களை உருவாக்கிய அந்த தாய் கவிஞர், இன்னும் 10,000 ஆண்டுகள் அந்த பெருங்கவிஞருடைய புகழ் வாழ்க என்று அவர் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி.